சாதா தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் இந்த வீடியோ. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தர்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிபின்னா அது இதை சொல்லலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்குனாலும் பண்ணிக்கலாம், டின்னருக்குனாலும் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ட்ரை பண்ணுற இந்த ரெசிப்பியை நீங்கள் எந்த கீரையை வேணாலும் வச்சு எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி முடக்கத்தான் கீரை வாங்கி க்ளீன் பண்ணி அலசி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்ச தோசை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ப்ளைனாக கீரையை மட்டும் சேர்த்து கூட நம்ம தோசை ஊற்றலாம், நல்லாயிருக்கும். அதோடு நம்ம ஒரு சில பொருட்களை சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். அதுக்காக தான் ஒரு மிக்சி ஜாரில் நீங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கும் கீரைக்கும் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் சீரகம் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது. ஒரு சுற்றி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தோசை மாவோட கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலந்து எடுத்துக்கணும். நம்ம எப்பவும் தோசை ஊற்றுற அளவுக்கு மாவு இருந்தாலே சரியாக இருக்கும். இந்த முடக்கத்தான் தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். கல் தோசை மாதிரி வேணாலும் விட்டு சாப்பிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் எப்பவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. மூடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. அந்த கீரையோட பச்சை வாசனை எதுவுமே வராது. நம்மளுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய கிடைக்கும். இந்த தோசைக்கு சைட் டிஷ் செய்யணும்னு அவசியமே இல்லை. நம்ம அப்படியே சாப்பிட்றப்பே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியும் உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னா சட்னி, சாம்பார் இல்லை கார சட்னி எது கூட வேணாலும் நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 வகையான சட்னியும் ஒரு சாம்பாரோடு செஞ்சு இன்றைக்கி பரிமாறணும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.